இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஞானம் ஞானத்தை வச்சு நிறைய பேர் பெயர் வச்சிருப்பாங்க. ஞான பிரகாசம், ஞான பிரகாசி, ஞான அலங்காரி, வேற ஞான புஷ்பம். அருமையாக இருக்கும். இது ஒரு புரியாத புதிராக இருக்கும். ஞானம் அப்படின்னாலே நமக்கு அது ஒரு மாதிரி தான் இருக்குது, ஒரு மலைப்பாக இருக்குது. இருந்தாலும் அது ஒரு எளிதான ஒன்று. அந்த ஞானம்தான் இறைவன், ஞானம்தான் இயேசு. எனவே அவரை நாம் பெற்றுக்கொள்வதுதான் உண்மையான ஞானம் என்பதை இந்த நாள் சிந்திக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஞானத்திற்கு உதாரணமாக நாம் யாரை சொல்லலாம்? விவிலியத்திலே சாலமோன் அரசர். சாலமோன் அரசர்னாலே ஞானம்தான். கடவுள் அவரிடம் தோன்றி, உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள், நான் வரம் தருகிறேன் என்று சொல்லுகிறார். சாலமோன் எதை கேட்டார்? 1 அரசர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். எனவே உம் மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறியவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியேனுக்கு தந்தருளும். பாத்தீங்களா, கடவுள்கிட்ட இந்த சாலமோன் அரசர் கேட்கிறது மக்களுக்காக, மக்களை வழிநடத்தவும். அதே போல இன்னொன்று அருமையான வார்த்தை, நன்மை தீமை பகுத்தறியவும் தேவையான ஞானத்தை எனக்கு தாருங்க அப்படின்னு சொல்லி சாலமோன் அரசர் கேட்டார். பொன்னையோ பொருளையோ வெள்ளியையோ கேட்கவில்லை, தனக்காக எதையும் கேட்கவில்லை. எனக்கு நீடிய ஆயுளை தாங்க, எனக்கு நிறைய செல்வத்தை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கல. மக்களை வழிநடத்த எனக்கு ஞானத்தை தாருங்கள். இதே கடவுள் நம்மிடம் ஒரு வரம் நான் உனக்கு தருகிறேன். குழந்தை இயேசு வச்சுக்கிடுமே, குழந்தை இயேசு கனவுல தோன்றுறாங்க. தோன்றி, உங்களுக்கு இதோ நீ இவ்வளவு நாள் என் பக்தரா இருக்கிற, நீ ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கிற, நீ என்ன வேண்டுமானாலும் கேள், நான் தருகிறேன் அப்படின்னா நம்ம என்ன கேட்போம்? குழந்தை இயேசுட்ட நம்ம என்ன கேட்போம்? எனக்கு நீடிய ஆயுளை தாங்க, நீடிய பொறுமையை தாங்க, நல்ல உடல் ஆன்ம சுகத்தை தாங்க அப்படின்னு கேட்போம். ஏன்னா இந்த காலத்துல அதுதான் முக்கியமாக இருக்கிறது. மருத்துவமனைகள் எல்லாம் நிரம்பி வழிகிறது. தெரியாத புரியாத வியாதிகள் எல்லாம் இருக்கிறது. கண்டுபிடிக்க முடியாத மருந்துகள், என்ன எந்த வியாதிக்கு என்ன மருந்தே கண்டுபிடிக்க முடியாமலாம் இருக்குது. இன்னைக்கு மனுஷன் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை வியாதிகள், உடம்பு வலி, அதுல வலி, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை எந்த நிவாரண மருந்துகளும் இல்லை, எந்த நிவாரணிகளும் இல்லை. இன்னைக்கு மனுஷன் அதை தான் நாம கேட்போம். நல்லா எனக்கு உடல் ஆன்ம சுகத்தோடு இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி, ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆனால் இதே ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னதாக